வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வலுவான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரும்போது அவருடைய தேர்வுக்கு அதிக பங்களித்த ஒரு மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ வேண்டும் என்கின்ற முயற்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அசைக்க முடியாத ஒரு அங்கமாக திகழ்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை இன்று சந்தித்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஏனைய தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை கூடிய விரைவில் அறிவிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 4ஆம் தேதி பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அதற்கு பின்பாக இது குறித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தமிழ் மாநில காங்கிரஸோடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். தேசபக்தர்கள், தேசபக்தி நிறைந்த இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இந்த நிலைப்பாட்டோடு தான் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்தில் இருந்து அதற்கு பின்பு ஐயா மூப்பனார் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று தலைவர் ஜி.கே. வாசன் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த இயக்கம் அசைக்க முடியாத தேசபக்தியோடு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களோடு இணைந்து பயணம் செய்வது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். என்ன சொல்றீங்க? Tamil Manila Congress Kachi, a regional party with a national outlook. That means, பிராந்திய கட்சியாக இருந்தாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி, தேசிய எண்ணம் கட்சி, தேசிய பக்தர்கள் எங்கள் கட்சியிலே அதிகம் இருக்கிறார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சி 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், என்னுடைய தலைமையிலும் 25 வருட காலமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். தேசப்பற்று மிக்கவர்கள். எனவே தேசப்பற்று மிக்கவர்கள் மத்தியிலே 3வது முறை பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களே ஆனால் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும், நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படும், ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. இந்த நல்ல கருத்து அனைவருக்கும் இருக்க வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து பிராந்திய கட்சிகளுக்கும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி.